தமிழ்நாட்டில் திமுகவின் ஊழல் ஆட்சி தொடரக்கூடாது என்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைய வேண்டும் என்றும் மக்கள் விரும்புவதாக பிரதமர் மோடி பேசியிருக்கிறார். இதுகுறித்த மக்கள் கருத்துக்களை என்ன நினைக்கிறது தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். மோடி தமிழ்நாட்டுக்கு வருகையால் அவருடைய ஆதரவு பெருகிக் கொண்டுதான் இருக்கிறது. தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி தான் வரும். தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் கூட்டணி ஆட்சின்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தாங்க. இது வரைக்கும் நடந்தது பார்த்தீங்கன்னா எல்லாமே மெஜாரிட்டியாக, அதாவது முக்கியமான கட்சிக்கு மெஜாரிட்டியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்சியில் பங்குன்னு சொல்லும்போது அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். கூட்டணி ஆட்சி வந்தாக்க ஜனங்கள் நல்லா இருப்பாங்க, மக்கள் மாணவியெல்லாம் நல்லா இருப்பாங்க, கஷ்டமெல்லாம் இருக்காது. நிறைய செலவு தமிழ்நாட்டில் நிறைய செலவு செய்வார். கூட்டணி ஆட்சி சாத்தியப்படாது. தமிழகத்தை கூட்டணி ஆட்சி தான் நடைபெறும்னு சொல்கிறாரு. ஆனால் அது செயல்படாது, செயலுக்கு இலக்காக ஆகாது. அது ஊழல் ஆட்சி தான் ஆகணும். அதை பிரதமர் சொல்றது நல்ல வரவேற்கத்தக்கக்கூடிய விஷயம் தான். அவர் சும்மா அந்த கட்சி ஒன்று இருக்குன்றதுக்காக இங்கெங்கே வந்து பார்த்துட்டு போயிட்டு இருக்காரே ஒழிஞ்சு அவர் அதுக்கான எந்த ஒரு சோர்ஸுமே எடுக்கலை. இந்த ஊழல் ஆட்சியை கண்டிப்பாக மக்கள் நிராகரிச்சிட்டாங்க. அடுத்து தமிழ்நாட்டு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. அடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு நிச்சயமாக வரப்போகுது. அதுவும் கூட்டணி ஆட்சி தான் தமிழ்நாட்டில் மலரப்போகுது. எந்த கட்சி வந்தாலும் அதோடைய தனித்துவமான ஆட்சி தான் நடைபெறும். கூட்டணி கட்சிக்கு இடம் இல்லை. அவங்க சும்மா கட்சி வளர்க்குறதுக்காக தமிழ்நாட்டில் வந்துடலாம்ன்றதுக்காக வந்துட்டு போகிறாங்க. இறங்கி வேலை பார்த்தா தான் மோடி வர முடியும். கூட்டணி ஆட்சி இது வரைக்கும் தமிழகத்தில் நடந்ததில்லை. சப்போஸ் அப்படியே நடந்திருந்தா கூட பின்னாடி ஒரு இது வரும். ஏன்னா அவங்க ஒரு டிமாண்ட் வைப்பாங்க, இதை செஞ்சு கொடுத்தா நான் இருப்பேன், இல்லாட்டி நான் வெளியே வரேன் அப்படிங்க. அப்போ மக்களுடைய வரி பணம் தான் வீணாக போகும். மறுபடியும் ரீஎலெக்ஷன் அது இது நடக்கும்போது தமிழக மக்கள் நமக்குத்தான் அது வரி பணம் வீணாக போகும். திருப்பரங்குன்ற இஷ்யூவாக இருந்தாலும் சரி, பிரதமரோட வருகையாக இருந்தாலும் சரி, பிஜேபிக்கு எந்த வகையிலையும் அது தமிழ்நாட்டில் பலன் தராது. தமிழ்நாட்டில் கோயிலுக்கு போகிறதுனால தமிழ்நாட்டு மக்கள் அவருக்காக வாக்களிப்பாங்கன்னு உள்ளது தமிழ்நாட்டில் அதுக்கான வாய்ப்பே கிடையாது. திரு நரேந்திர மோடி சொல்வதை போல் இனி வரக்கூடிய தேர்தலில் தேசிய ஜனநாயக கட்சியினுடைய கூட்டணி ஆட்சி தான் இங்கு மலரும். அதற்கான சாத்தியக்கூறுகள் அனைத்தும் இருக்கிறது.